இங்கே இருக்காது. ஆமாம், அந்த பைப்பு அமுத்து பைப்புங்கிறது அதுக்கு தெரியலை. நானும் போவோம், இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் கேட்டேன் இவ்வளோ தான். எங்காச்சும் நின்றுக்கு போறாங்க. எல்லா பக்கம் வச்சிருக்காங்க. கீழே வாங்கிட்டு வரணுமா? யூஸ் பண்ணாதான் சரி. இதில் படியிலேயே நம்ம என்ன கணக்கில் இருக்கிறது? சும்மா தான் சொன்னேன். இப்படியே சும்மா சும்மா சொல்லி சொல்லி மலை மேலேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இவ்வளோ ஹைட் போதுமா? மேலே ஒற்றுமை வரலைங்க, எல்லாம் கீழே இருக்கிறாங்க. பின்னாடி யாருமே வரலையே. பின்னாடி அந்த ஆளுக்கு துணைக்கு வந்துட போறாங்க. கூட்டமா வந்தா ஒன்றும் பண்றது இல்லை. இதுக்குள்ளேயே இருக்கு. கூட்டிட்டாங்க. செட்டாக ஏறி டவர் சரி பண்ணுறாங்க. அதாவது ஜூனியர் சீனியர் எல்லாம் ஜூனியர் சொல்லி தரதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க சீனியர். அப்போ அந்த மேலே உட்காந்துருக்கிறது அதுதான் வழிகாட்டி. வாங்க எவ்வளோ தூரம் போயிட்டாரு. அவர் வழியில் போகிறாரு, இங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. சத்தம் போகிறாரு, ஏன் இப்படி போறீங்க? எல்லாம் நான் போகிற வழியில மாதிரி நீங்களும் பழகிட்டீங்க. வேற வழி இருக்கிற கூண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. கேட்டோம்னா அங்கே இங்கேயுமா தள்ளிட்டு இந்த வாரத்தில் அந்த 2 பேர் போகிறாங்க, கொடுக்க 2 பேர் வர்றாங்க. மனுஷங்களை பார்த்து பழகிடுச்சு. தெரியும். சும்மாவே சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. டீசலுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. கணக்கு டீசல் வந்து வச்சுருக்காங்க. போட்டு தள்ளுறாங்க. வீடியோ நான் படித்து பேசிட்டு அந்த வீடியோ யூடியூப் போட்டு பிடிச்சிக்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம்ல. கட் பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுறீங்க. மியூசிக் ஆட் பண்ணிட்டோம்னா போயிடும். ஏறுனீங்க ஒன்று. அதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது. ஆமாம், அது வயசாகிட்டு நினைக்கிறேன்.
குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. கீழே இறங்குதுங்க, இதில் ஏறி அதில் இறங்குது. இதுதாங்க அந்த சேட்டைங்கிறது. இதுதாங்க அந்த சேட்டை, இதில் ஏறி அதில் இறங்குறது. சரி பண்ற மாதிரி தெரியல, மணி ஆகிட்டே இருக்கு. நம்ம கீழே இறங்கிடுவோம், அவங்க மேலே ஏறி சரி பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறது இல்லை, சிக்னல் கிடைச்சிடும். ஒன்று கீழே இறங்குது, இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் போய் பார்த்து வரேன். ஒன்று மறுபடியும் மேலே ஏறுதுங்க. இல்லை அவர் உட்கார்றாப்ப இறங்கிட்டு ஃபஸ்ட்டு மணி சாப்பிட்டு கிடைக்காது, இருட்டாயிரும். சாப்பிட்டு வரேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் கூட மேலேயே போயிட்டு வருவாங்களோன்னு நினச்சேன். ஐயோ, அதுக்குள்ளே போலீஸை பற்றி நகரில் இவ்வளோ நேரம் என்ன பார்க்குறாங்க. சரி வாங்க, அவங்க போவோம். இறங்கிட்டாங்க எல்லாருமே. அதை கட் பண்ணி தூக்கிடுவோமா? அது வேண்டாம். அங்கே பாருங்க என்ன ஓட்டம் ஓடுறாங்கன்னு. ஏய், இதில் ஏறி அது இவ்வளோ தூரத்தில் இருக்குது. மொத்தம் தான் மேலே உட்காந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க, 3 பேர் இருக்காங்க மேலே. அது மேலே உட்காந்துருக்காங்க 3 பேர் ரவுண்டில். சரி, நான் போவோமா? போகலாம். நாங்கள் போயிட்டு வரோம். பாய். நான் ஒன்றும் கீழே போய் பார்க்கல. வாங்க கீழே போய் காமிச்சு. கீழே போய் தான் மேலே வந்தேன். நாம சுற்றிக்கிட்டோம், இது சுற்றலையே. தட்டி விட்டுருச்சு வேறுங்க. தட்டி விட்டு போங்க. நடுவில் டிஸ்பிளே என்னதுங்க? சரி ஜூம் பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சில்லற ஆளுங்களாம் ஏற்றுறது. ஏன் நம்ம வண்டி அந்த மாதிரிங்க, மற்ற வண்டி மாதிரி இல்லை. இந்த வண்டியில் 2 பேரும் கால் போட்டு உட்காரலாம், ஜாலியாக அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி நான் வரும்போதே பார்த்தேன். எப்படி அழைச்சது பார்த்தீங்களா ஓசியில்? நம்ம முந்தையே தாண்டி படியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். படி இல்லை, இருந்தாலும் நாங்கள் இறங்குறது எவ்வளோ வேகமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
எவ்வளோ மெதுவாக ஏறணுமோ அவ்வளோ வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க. மேலையெல்லாம் ஓடிட்டு கிடக்குறாங்க. எப்போ கீழே வருவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ளே இது வந்து மேலே வந்தபடி கீழே இறங்குறது. ஏறுபடி இறங்கு. எங்கேயாச்சும் பின்னாடி இருக்க போகிறாங்க. இந்த லபக்குன்னு கவனம் கட்டிடுவாங்க. பிடிச்சிட்டு போகும்படி. நேரம் அடிச்சிருக்கு. நான் நல்லா பார்க்காம வந்துட்டேன். அதே சொல்லிடு. ஒருக்கு வந்து மறைச்சிக்கிட்டாங்க டக்குன்னு. அந்த வழியிலே போயிட வேண்டியது. அதனால வேண்டாங்கிறாங்க. ஆமாம், வண்டியில் வந்திருந்தா அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துட்டே போயிருக்கலாம். எங்கே இருக்காங்க? சரி வாங்க போ. அவ்வளோதான் நைட்டில் அதுக்கு மேலே தெரியாது. நம்ம எந்த பாக்கி தான் வச்சுருக்கோம். இது வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அது என்னது டிஸ்கவரி, அந்த மாதிரி கேமரா வச்சுருக்கிறோம். அது என்ன கேமரா? பெரிய வீடியோ கேமரா. பெரிய கேமரா. அந்த கேமராவோட தூக்கிட்டு வர முடியுமா? மொய்மையும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சென்னிமலை கூட்டிகிட்டு வந்து மலை மேலே போயிட்டு இங்கே மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கணும். புளிசாதம் பொங்கலையும் சாப்பிட்டு பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு அவர் சொல்கிறன்னு சொல்லி கேட்காதீங்க. அதெல்லாம் காசு சும்மா கொடுக்க மாட்டேன். புளியோதரை டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐயர் விட்ட மாதிரி செஞ்சிருக்குது. நல்லா சூப்பராக இருந்தது. ஐயர் பொங்கலுக்கு 20 ரூபா, புளியோதரைக்கு 30 ரூபா. நிறையா கொடுக்குறாங்க. இந்த அலுமினிய கப்பு நிறையா கொடுக்குறாங்க. அந்த கப்பை காட்ட முடியல. ஆனால் தின்ற ஆர்வத்தில் காட்ட முடியல.